Greetings, my dear 11th students. Welcome back to our English class. This is your RK sir. Kindly take your textbook. We have to continue the prose, which is fifth prose convocation address, which was written by Dr. அறிஞர் அண்ணாதுரை. அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு பட்டமளிப்பு விழாவில். அந்த ஸ்பீச்சை பற்றி நம்ம பார்த்தோம். அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார், ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம் இந்த சொசைட்டிக்கு, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எப்படி அப்படின்றது அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த மொனார்க்கியல் டேஸில் எப்படி லிட்ரேட்ஸ், அதாவது படித்தவர்கள் எப்படி அந்த சேம்பர்ஸை பியூட்டிஃபை பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த யூனிவர்சிட்டி எஜுகேஷன். யூனிவர்சிட்டி எஜுகேஷனுடைய மிக முக்கிய ஒரு பங்கு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, த எஜுகேஷன் ஷுட் பி மோல்டட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி. மோல்டு பண்ணணும், அவனை எல்லா வகையிலுமே மோல்டு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ரைட், கைண்ட்லி see the page number 140. Now we have to start here. While addressing the University of Brussels, University of Brusselsல ராதாகிருஷ்ணன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணர், அவர் ஃபார்மர் பிரசிடென்ட், நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாரு. இப்போ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அந்த பிரசல்ஸ்ன்றது எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பெல்ஜியத்தில் இருக்குது. கைண்ட்லி நோட் டவுன், பிரசல்ஸ் எங்கே இருக்குன்னா பெல்ஜியம் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் பிரசல்ஸ். ரைட், என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, மேட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்: ஃபார் இட்ஸ் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸி ரெக்வயர்ஸ் மோர் குவாலிட்டிஸ் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டெமோக்ரஸி நம்ம இந்த ஒரு குடியரசு ஒரு செயல்படணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் இருக்கணும்னா முறையாக, அதாவது ஒரு ஒழுங்கான செயல்பாட்டில் இருக்கணும். அது இல்லாமல் மோர் குவாலிட்டிஸ் தென் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது மற்ற அரசு துறையை காட்டிலும் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு ஒரு ஒழுங்கான ஒரு ஒரு ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஷுட் பி மேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இட் இஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ் தட் வி கேன் டெவலப் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் டெமோக்ரஸி. அப்போ இங்கே தான் இந்த யூனிவர்சிட்டியில் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் தான் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வேர்டுக்கே அவன் ஒரு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவனை மோல்ட் பண்ணுறாங்க, அந்த ஸ்டூடெண்ட்டை மோல்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஆட்சி, ஒரு குடியாட்சி அப்படின்னா எப்படி இருக்கணுன்றது. தென் அப்ரிஷியேஷன் ஆஃப் அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் த்ரூ டிஸ்கஷன்ஸ். இங்கே தான் நல்ல பிறருடைய கருத்துகளுக்கு வி ஹாவ் டு கிவ் சம் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ். அடுத்தவங்களுடைய ஒப்பீனியன்ஸையும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மதிப்பு கொடுக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எப்படி இந்த சொசைட்டியில் ஆரோக்கியமான ஹெல்த்தி டிஸ்கஷன் எப்படி வி ஹாவ் டு டேக் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம இந்த யூனிவர்சிட்டியில் தெரிஞ்சுக்கலாம். இட் கேன் பி கெப்ட் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங் பை த எக்ஸசைஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டு ஜட்ஜ்மெண்ட். இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதங்களில் நம்ம கலந்துக்கும் போது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நமக்குன்னு ஒரு கடமைகள் இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டி எஜுகேஷன் நமக்கு ஆஃபர் பண்ணுது. இன் யூனிவர்சிட்டிஸ் வி ஹாவ் டு ரீகால் த ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் த பாஸ்ட். அது இல்லாமல் பாஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியர்கள் எப்படியெல்லாம் ஆங்கிலேயர்கள்கிட்ட கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நம்ம அந்த சுதந்திரத்தை எப்படி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ற அந்த பாஸ்ட்டையும் ரெக்கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ரியலைஸ் த பெரில்ஸ் அண்டு பெரில்ஸ் மீன்ஸ் டேஞ்சர்ஸ். கைண்ட்லி நோட் டவுன், பெரில்ஸ் மீன்ஸ் டேஞ்சர்ஸ், ஆபத்து. அது இல்லாமல் சுதந்திரமும் இருக்குது, அட் தி சேம் டைம் அதில் ஆபத்தும் இருக்குது. பாசிபிலிட்டிஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், த சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் த ப்ரெசண்ட். இப்போ நம்ம நிகழ்காலத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம யூனிவர்சிட்டியில் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் இவர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. Graduates of the year
இந்த வருடத்திற்கான அந்த பட்டதாரி ஆசிரியர்களே. ஸோ ஈ கால் தெம் அஸ் அ கிராஜுவேட்ஸ். ஐ விஷ் யூ ஆல் எ ப்ராஸ்பரஸ் ஃப்யூச்சர். நான் உங்களுக்கு வாழ்த்துறேன். யூ வில் எ பிரைட்ஃபுல் ஃப்யூச்சர். உங்களுக்கு நல்ல ஒரு வளமான ஒரு எதிர்காலம் இருக்குது. ஃபார் ஆஃப்டர் ஆல் த இமீடியட் கன்சர்ன் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல், கிராஜுவேட் ஆர் நோ கிராஜுவேட், இட் இஸ் டு அக்வயர் த மீன்ஸ் ஆஃப் ஏ டீசென்ட் லிவிங். அதாவது கிராஜுவேட் பட்டம் வாங்குகிறோம் பட்டம் வாங்கலை அப்படின்றது டு கெட்டிங் கிராஜுவேட் இஸ் நாட் அ மேட்டர், பட் த்ரூ த கிராஜுவேட் வி ஹாவ் டு பிகம் எ டீசென்ட் லிவிங் மேன். ஒரு நல்ல ஒரு பண்பட்ட ஒரு மனிதனாக வளரணும், அதுதான் முக்கியம் அப்படின்றாரு. தட் இஸ் த ஃபஸ்ட் மோட்டிவேஷன் ஆஃப் ஃபார் ஆல் ஹியூமன் ஆக்டிவிட்டி அண்ட் நோ ஒன் கேன் இக்னோர் இட். அதுதான் அந்த ஒரு மனிதம் அப்படின்ற அந்த ஒரு ஹியூமானிட்டியை வந்து வளர்க்குறதுக்கு வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். தட் அதுதான் வி ஷுட் நாட் இக்னோர் இட். அதை வந்து யாருமே என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. பட் தட் ஆட் நாட் டு பி த சோல் அப்ஜெக்டிவ். ஆனால் அது மட்டுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவாக இருந்துட போகிறதில்ல. சம்திங் ஹையர் அண்ட் நோப்லர் தென் மியர் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் அட்வான்ஸ்மெண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. அது இல்லாமல் ஒரு பொருள் சார்ந்த ஒரு முன்னேற்றமும் உனக்கு வந்து, இப்போ நீ கிராஜுவேட் வந்து நீ ஒரு பிஜி டிகிரி முடிச்சிருக்க அப்படின்னும்போது நெக்ஸ்ட்டு த சொசைட்டி ஆர் இன் அண்ட் அரவுண்ட் யூ ஆஃப் த பீப்புள் எக்ஸ்பெக்ட்ஸ் வாண்ட்ஸ் டு ஏர்ன் சம்திங். இவன் சம்பாதிக்க போகிறானா, வேலைக்கு போய் பெற்றோர்களை வந்து இவன் காப்பாற்றுறான் அப்படின்ற சில அந்த மெட்டீரியலிஸ்டிக் எக்ஸ்பீரிமெண்ட்டு இருக்கும். அதையும் தாண்டி வந்து நம்ம ஒரு ஹியூமானிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத மாற்று கருத்தில் அப்படின்னு சொல்கிறாரு. For remember that this university education is a privilege. Privilege means freedom. Kindly note down, privilege means freedom. Can be asked in your synonyms, freedom or rights. இந்த ஒரு சுதந்திரம் that you enjoy, for which you are deeply indebted to the community of which you are a member. ஸோ நீயும் இந்த ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு கடன்பட்டவனாக இருக்கிற, அந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்களுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது கைமாறுந்த. இண்டெப்டட் மீன்ஸ் ஆப்ளிக்ட். இண்டெப்டட் மீன்ஸ் ஆப்ளிக்ட் டு ரீபே. மறுபடியும் கைமாறு செய்ய, என்ன வந்து கைமாறு செய்ய போகிற அப்படின்றத கேட்குறாரு. நம்ம நிச்சயமாக நம்ம வந்து நம்மளுடைய முன்னோடிகளுக்கு நம்ம கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்றதுல தெர் இஸ் நோ அதர் ஒப்பீனியன். யூ ஆர் அ மெம்பர் ஆஃப் திஸ் சொசைட்டி, யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் சொசைட்டி அப்படிங்கிறாரு. Then most of the money needed for maintaining institution of higher education. So in the higher education, in order to maintain this higher education we have to spend more money. யூனிவர்சிட்டி எல்லாம் நடத்துறதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணம் எங்கேருந்து வருதுன்னா, come from the revenues collected from the community through the state and a good ப்ரப்போர்ஷன்ஸ் ஆஃப் தட் ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம். அதாவது சமுதாயத்திலேருந்து தான் இந்த பணமெல்லாம் வருது. பலதரப்பட்ட மக்கள்கிட்டருந்து இந்த பணத்தை வந்து போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய வரிப்பணம் தான் அந்த யூனிவர்சிட்டி கட்டுறதுக்கு, அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதுக்கு எல்லாமே நம்ம பெரும்பகுதி அங்கே போகுது அப்படின்னு சொல்கிறோம். எ குட் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் தட் ரெவென்யூ, அந்த வருவாய் எல்லாம், அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளிலிருந்து தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரம் த டில்லர்ஸ் அண்ட் த டாய்லர்ஸ். கைண்ட்லி நோட் டவுன், த டில்லர் அண்ட் த டாய்லர்ஸ் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள், அதாவது ஃபார்மர்ஸ், லேபர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து டில்லர்ஸ். அண்ட் டில்லர்ஸ் மீன்ஸ் ஃபார்மர்ஸ், டாய்லர்ஸ் மீன்ஸ் லேபர், உழைப்பாளர்கள், விவசாயிகள் அந்த உழைப்பாளர்களிலிருந்து தான் அந்த பணமும் போகுது. மென் ஹூ டிட் நாட் என்ஜாய் திஸ் ப்ரிவிலேஜ். ஆனால் அப்படிப்பட்ட தோஸ் வி ஆர் கால்ட் த டில்லர்ஸ் அண்ட் டாய்லர்ஸ், தே டிட் நாட் கெட் எனி என்ஜாய் ஆர் தே ஹேவ் நாட் டேக் எனி என்ஜாய். அவங்க எதுவுமே என்ன பண்ணுறதில்லைனா எதையுமே வந்து அவங்க அனுபவிச்சுக்கிறது இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்டும் கரெக்டாக அவங்களுடைய உழைப்பில் நம்ம படிச்சுட்ருக்குன்றதை மறந்துடக்கூடாது அப்படின்றாரு. அவங்க எல்லாமே மென் who willingly submit themselves to discomfort so that they can enable the next generation to lead a better life. அவங்க எல்லாமே வந்து படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட என்ஜாய்மெண்ட்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் அவங்க பண்ணுறாங்க,
சர்வ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டேக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ வி கேன் கெட் அ பெட்டர் ஜென்ரேஷன். அதனால் வரக்கூடிய அடுத்த சந்ததி ரொம்ப நல்லா இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கிராஜுவேட்ஸ் அப்படிப்பட்ட அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் எந்த சுகத்தையுமே அவங்க அனுபவிக்கிறது இல்லை. கிராஜுவேட்ஸ் மே ஐ ஆஸ்க் யூ ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரீபே. ஸோ அவங்களுடைய பணத்தில் படிக்கிற நீங்கள் எப்படி இதை ஹவு டு ரீபே, எப்படி அவங்களுக்கு திரும்ப செலுத்த போகிறீங்கன்னு சொல்லி நான் இந்த இடத்துல உங்களை வாட் இஸ் டு பி யுவர் கான்ட்ரிபியூஷன் டு த சோஷியல் செஸ்ட். சோஷியல் செஸ்ட் மீன்ஸ் கஜானான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். செஸ்ட் மீன்ஸ் பாக்ஸ். அந்த ஒரு சமூகம் அந்த பணப்பெட்டியை எப்படி நீங்கள் கொடுத்து நிரப்ப போகிறீங்க. உங்களுக்காகத்தான் அந்த பணப்பெட்டியே காலியாகுது. ஸோ அப்போ மறுபடியும் நீங்கள் ஒரு நல்ல படித்து ஒரு போஸ்டிங் அந்த பணப்பெட்டியை நிரப்பணும். ஆன் விச் யூ ஹாவ் டு ட்ரான் ஸோ லார்ஜ்லி பிகாஸ் யூ ஹாவ் டேக்கன் மோர் மனி ஃப்ரம் த சோஷியல் செஸ்ட். அந்த பணப்பெட்டியிலேருந்து நீங்கள் நிறைய எடுத்திருக்கீங்க. அதை எல்லாத்தையும் ஹாவ் டு ரீபே, நீங்கள் திரும்ப செலுத்த போகணும். அன்லெஸ் யூ ரெப்ளனிஷ் இட். ரெப்ளனிஷ் மீன்ஸ் ரீபே. அன்லெஸ் அப்படின்னா நாட் ரீபேன்னு அர்த்தம், நெகட்டிவ்னு அர்த்தம். நீங்கள் அப்படி செலுத்தலை அப்படின்னா இட் ரிச்லி கம்மிங் ஜென்ரேஷன்ஸ் வில் ஃபைண்ட் ஒன்லி அண்ட் எம்டி காப்பர். ஸோ வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்க முடியாது. கஜானா காலியாக தான் இருக்கும் அப்படின்றத மெட்டீரியலிஸ்டிக்காகவும் திங்க் பண்ணுறாரு. அட் தி சேம் டைம் ஹியூமானிஸ்டிக்காகவும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. யார்? அறிஞர் அண்ணா அட் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில்.